Hi students, நாம் இப்போ exercise 2.5ல first problem பார்க்க போகிறோங்க. question என்னன்னா check whether the following sequences are in arithmetic progression. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 சீக்வன்ஸும் வந்து arithmetic progressionல இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் வர சம்ஸ் தாங்க. சரிங்களா? இப்போ டேரெக்டாக நம்ம சொல்யூஷன் போயிடலாங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் a-3, a-5, a-7 எக்ஸெட்ரா. இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோன்னா முதல்ல இந்த ஃபஸ்ட்டு இந்த டேர்மை T1 எடுத்துக்கலாம். T1 வந்து a-3, T2 வந்து நெக்ஸ்ட் a-5, T3 வந்து a-7. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா T2 minus T1 is equal to T3 minus T2. இது நாம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னாலே அதோட கன்சிக்யூட்டிவ் ஆர் சக்சஸிவ் டேர்ம்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி எந்த 2 டேர்ம்ஸ் எடுத்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணாலும் உங்களோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுனாலே அந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ முதல்ல T2 மைனஸ் T1 என்னன்னு பார்த்தலாம். T2 வந்து a-5 minus of a-3, that is equal to a-5 minus a plus 3, which is equal to minus 2. Similarly, next என்ன கண்டுபிடிக்கணும்? T3 minus T2. T3 minus T2 என்னது? T3 வந்து a minus 7. a minus 7 minus of T2 வந்து a minus 5. a minus 5. So, a minus 7 minus a minus into minus plus plus 5. So, minus 7 plus 5. இங்க a minus a cancel ஆயிரும். Minus 7 plus 5 is minus 2. இப்போ ரெண்டும் சேமாக இருக்குதுங்களா? That is T2 minus T1 is equal to T3 minus T2. ஓகேங்களா? That is common differences வந்து ஈக்குவலாக இருக்குது நமக்கு. Common differences are equal. So, the given sequence is in arithmetic progression. அவ்வளோதாங்க. So, the given sequence that is a minus 3, a minus 5, a minus 7 etc. is in arithmetic progression. ஓகேங்களா? இதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் மற்ற 4 ப்ராப்ளமும் போட்டுடலாங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2, 1/3, 1/4, 1/5 எக்ஸெட்ரா. இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? T1 வந்து 1/2, T2 வந்து 1/3, T3 வந்து 1/4, T4 வந்து 1/5. ஸோ நம்ம முதல்ல இந்த காமன் டிஃப்ரென்சஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். முதல்ல என்ன பார்க்கலாம்? T2 மைனஸ் T1 பார்க்கலாம். காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஈக்குவலாக வந்துச்சாலே இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ T2 மைனஸ் T1 இஸ் 1/3 மைனஸ் 1/2, தட் இஸ் இங்கே 6, 2 மைனஸ் 1. ஸோ 1/6 கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு T2 மைனஸ் T1 பண்ண மாதிரி நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T2, which is nothing but 1/4 minus 1/3. LCM 12 கிடைக்கும். இங்கே 3 கிடைக்கும். இங்கே மைனஸ் இங்கே 4 into 4 into 4. ஸோ 3 minus 4. ஸோ minus 1/12. பார்த்தீங்கன்னா ரெண்டு காமன் டிஃப்ரென்ஸும் இட் இஸ் நாட் ஈக்குவல். தட் இஸ் T2 minus T1 is not equal to T3 minus T2. ஸோ இது நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாங்க? Common differences are not equal. Hence, the given sequence is not in arithmetic progression. ஓகேங்களா? ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் வந்து ஈக்குவலாக இல்லாதங்காட்டி இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ் தட் இஸ் 1/2, 1/3, 1/4, 1/5 இஸ் நாட் இன் arithmetic progression. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டுடலாங்களா?
ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 9, 13, 17, 21, 25 இதை சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ நான் முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு டேர்மையும் நம்ம நேம் பண்ணிடலாம். T1 வந்து 9, T2 வந்து 13, T3 வந்து 17, T4 வந்து 21 and T5 வந்து 25. முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா T2 minus T1. T2 minus T1 is 13 minus 9 which is equal to 4. T3 minus T2 is 17 minus 13 which is also equal to 4. Next T4 minus T3 is 21 minus 17 which is equal to 4. Next T5 minus T4 is 25 minus T4 is 25 minus 21 which is equal to 4. So common differences வந்து எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்குங்காட்டி இதை கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ காமன் டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குங்காட்டி கொடுத்துருக்க சீக்வன்ஸ் தட் இஸ் 9, 13, 17, 21, 25 அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குன்னு நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் 4th ப்ராப்ளம் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா -1/3, 0, 1/3, 2/3 எக்ஸெட்ரா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்னா T1 வந்து -1/3, T2 வந்து 0, T3 வந்து 1/3 and T4 வந்து 2/3. இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுங்க T2 minus T1. T2 minus T1 என்னது 0 minus of -1/3 that is plus 1/3. ஓகேங்களா? Similarly next T3 minus T2 1/3 minus 0 which is equal to 1/3. Next T4 minus T3. T4 minus T3 is 2/3 minus 1/3 that is also 1/3. So எல்லா common differences சேமா இருக்குங்காட்டி இந்த கொடுத்துருக்க sequence is an arithmetic progression. அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் எல்லா common differences equal. So the given sequence -1/3, 0, 1/3, 2/3 is an arithmetic progression. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் போட்டுடலாமா? ஸோ லாஸ்ட் ஒன் வந்து 1, -1, 1, -1, 1, -1. ஸோ 1, -1 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்க சீக்வன்ஸுங்க. இது வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ T1 வந்து 1ன்னு வச்சுக்கலாம், T2 வந்து -1ன்னு வச்சுக்கலாம், T3 வந்து 1ன்னு வச்சுக்கலாம், T4 வந்து -1ன்னு வச்சுக்கலாம். போதும். நம்ம முதல்ல ஸ்டெப் என்னதுங்க T2 minus T1 என்னன்னு பார்த்துடலாம். தட் இஸ் -1 minus of 1. ஸோ -2. சரிங்களா? நெக்ஸ்ட் T3 minus T2 என்ன? It is nothing but 1 minus of -1 that is 1 plus 1 which is equal to 2. Both the common differences are not equal. Next போகணும்னு அவசியமே இல்லைங்க. Common differences are not equal. So the given sequence is not in arithmetic progression. ஓகேங்களா? T3 minus T2 is not equal to T2 minus T1. That is common differences are not equal. So the given sequence is not an arithmetic progression. Okay. So common differences are not equal. So the given sequence is not an arithmetic progression. Okay. இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.